ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் விருப்பமான குலோப் ஜாமுன் எப்படி வெடிப்பு இல்லாமல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். கூடவே சர்க்கரை ஒரு கப் எடுத்துக்கோங்க. கூடவே ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் ஒரு கப் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கட்டிகள் இல்லாமல் சரி பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரங்களில் இருக்கிற மாவெல்லாம் ஒன்று சேர்த்திட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு பாவு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு கடாயில் குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டு மாவு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க, வெடிப்பு இல்லாமல். மாவு ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்க வேண்டாம், லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க, வெடிப்பு இல்லாமல். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் மிதமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம உருண்டைகளை ஒன்று ஒன்றா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆயில் சூடாக இருந்தால் போதும். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் வெந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீராவில் ஆட் பண்ணும்போது ஜீரா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் குலோப் ஜாமுன் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஜூஸியாக வரும். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜீராவில் ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா ஜீராவில் ஊறி நல்லா பெருசாக வெடிப்பு இல்லாமல் வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.